அன்பார்ந்த நேயர்களே, யார் இவர் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மனிதன் தன்னுடைய வேதனைகளுக்கு மற்றவர்கள் காரணம் என்றும், தன்னை படைத்த தெய்வம் காரணம் என்றும் குற்றம் சொல்லுவதை கேட்டிருக்கின்றோம். நாமும் சில சமயங்களில் அவ்வாறு சொல்லியிருக்கின்றோம். உண்மையில் தெய்வம் மனிதனை துன்பப்படுத்துவதற்காக படைத்தாரா, அல்லது மனிதனை தெய்வம் துன்பப்படுத்துகிறாரா? மனிதனை செம்மையானவனாக தெய்வம் படைத்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்படியானால் இன்று மனிதன் அனுபவிக்கின்ற பலவிதமான வேதனைகளுக்கு காரணம் என்ன? அதிலிருந்து விடுபடுவது எப்படி என்பதை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நமக்கு விளக்க வருகிறார் பாஸ்டர் டேவிட் பர்னபாஸ் அவர்கள். யார் இவர் நேயர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட ஆவிக்குரிய இந்த வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எழும்புகிற அநேக கேள்விகளுக்கு பரிசுத்த வேதாகமத்திலே மிக தெளிவான பதில்கள் உண்டு என்பதுதான் உண்மையான ஒரு காரியம். மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற துன்பங்களுக்கு யார் காரணம் என்ற கேள்வியை சாதாரணமான காரியமாக மனிதர்கள் கேட்கத்தான் செய்கிறார்கள். இந்த பூமியிலே மனிதன் இவ்வளவு வேதனையோடு கூட, பலவிதமான கஷ்டங்களோடு கூட, வியாதிகளோடு கூட, சொல்ல முடியாத சில காரியங்களோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, இதற்கு காரணம் மனிதனை படைத்த தெய்வமா என்று சொல்லி கேள்வி கேட்கிறோளோ, தெய்வம்தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லுகிற மனிதர்களும் உண்டு என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். நம்முடைய மனதில் கூட அப்படிப்பட்ட கேள்விகள் இருக்கலாம். நாம் கடினமான சூழ்நிலையிலே கடந்து போகும் பொழுது, கடினமான பாதைகளை கடக்கும் பொழுது, வேதனையோடு கூட நடக்கும் பொழுது, தெய்வமே ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய் என்று சொல்லி நீங்களும் நானும் கூட கேட்டு விடுகிறோம். பரிசுத்த வேதம் இதை குறித்து என்ன சொல்லுகிறது? மனிதனை தேவன் படைத்த போது துன்பத்தோடு கூட அவனை படைத்து விட்டாரா, துன்பப்படும்படியாக அவனை படைத்தாரா என்று சொன்னால் பரிசுத்த வேதம் அதை ஒத்துக்கொள்ளுகிறதில்லை. பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 29வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். மனிதனை தேவன் எப்படியாக படைத்தார் என்று சொல்லி ஒரு குறிப்பு அங்கே வருகிறது. இதோ தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்லி வாசிக்கிறார். இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது தேவன் மனிதனை செம்மையானவனாக உண்டாக்கினார், குறைவற்றவனாய் உண்டாக்கினார் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. ஆதியாகமம் 1 அதிகாரம் மனிதனை தேவன் படைத்த பொழுது, ஒவ்வொன்றாக படைத்து கொண்டு வரும் பொழுது, கடைசியாய் மனிதனையும் படைத்து முடித்த பின்பு ஆண்டவர் தான் படைத்த எல்லாவற்றையும் பார்த்தாராம், எல்லாம் நல்லதென்று கண்டார் என்று சொல்லி பரிசுத்த வேதம் சொல்கிறது. நேர்த்தியாய் அவர் படைத்தார், குறையில்லாமல் அவைகளை படைத்தார். ஆனால் மனிதனோ இன்றைக்கு பல குறைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானே. அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பிரசங்கி 7வது அதிகாரம் 29ஆம் வசனத்தில் அங்கே பிரசங்கியானவன் சொல்லுகிறான், இதை மாத்திரம் கண்டேன் என்று சொல்கிறான். எதை கண்டாராம்? தேவன் மனிதனை செம்மையானவனாக தான் உண்டாக்கினாராம். ஆனால் மனிதனோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். தந்திரங்களை, உபாய தந்திரங்களை தான் மட்டும் வாழும்படியாக, மற்றவனுக்கு இடையூறு பண்ணும்படியாக, மற்றவனை கீழே தள்ளும்படியாக, மற்றவனை அழிக்கும்படியாக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதாய் இருக்கிறது. யாரோ செய்த தவறுக்கு நானும் இன்றைக்கு கஷ்டப்படுகிறேனே என்று சொல்லி மனிதன் சொல்லலாம். உண்மைதான். ஆரம்பத்திலிருந்து, முதல் மனிதனிலிருந்து பாவம் ஆரம்பமாயிற்று. பாவத்தினுடைய விளைவாக இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ பெரிய கொடுமைகளை நாம் பார்க்கிறோம். பயங்கரமான கொடுமைகள். இதற்கெல்லாம் நானா காரணம்? யாரோ செய்தார்கள் பாவம், ஆனால் இன்றைக்கு நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி மனிதன் சொல்கிறார். உண்மைதான். தெய்வமும் மனிதனை முழுமையாய் குற்றம் சாட்டவில்லை. மனிதனுடைய பாவம் அவ்வளவு கொடூரமானது என்பதை வேதம் தெளிவாக விளக்குகிறது.
ஒரு புற்றுநோய் எங்கேயோ ஒரு இடத்திலே ஆரம்பமாகிறது. ஒரு சிறு புள்ளியாக அது ஆரம்பமாகிறது. உடல் முழுவதையும் அது கெடுத்து போடுகிறது, அழித்து போடுகிறது. சரீரம் முழுவதும் அது பரவி எல்லா உறுப்புகளையும் அழிக்கிறதே. அது போலதான் பாவம் இருக்கிறது. அது ஒரு புற்றுநோயை போல இருக்கிறது. ஒரு சிறிய பாவம், ஒரு கீழ்ப்படியாமை, அங்கேதான் பாவம் ஆரம்பமாயிற்று. செய்யாதே என்று சொன்ன காரியத்தை மனிதன் செய்தபடினாலே பாவம் ஆரம்பமாயிற்று. அதனுடைய விளைவுகள் தான் இவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. எல்லா உறுப்புகளையும் புற்றுநோய் பாதிப்பது போல ஒரு மனிதன் செய்த பாவம் முழு உலகத்தையும் எல்லா மனிதனையும் பாதித்து இன்றைக்கு பயங்கரமான காரியத்தை செய்துவிட்டது. இது உண்மையான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இது எப்படிப்பட்ட ஒரு காரியம் என்று சொன்னால், மனிதன் தேவனை விட்டு விலகும் பொழுது அவனுக்கு நேருகிற ஒரு பயங்கரமான சூழ்நிலை. தேவன் அழகான ஒரு பாதுகாப்பை மனிதனுக்கு கொடுத்திருந்தார். மனிதன் தெய்வத்தோடு கூட வாழும் பொழுது அவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேலி உண்டு என்பதை வேதம் தெளிவாய் சொல்கிறது. யோபு என்ற மனிதனை பற்றி யோபு என்ற புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாக அவன் இருக்கிறான். அவனை பற்றி பிசாசு சொல்லும் பொழுது, நீர் அவனை சுற்றி ஒரு வேலி அடைத்திருக்கிறீர், ஆனால் தான் அவன் உம்மை உத்தமமாய் பின்பற்றுகிறான் என்று சொல்லி குற்றம் சாட்டுகிறான். ஆம், மனிதனுக்கு தேவன் ஒரு அழகான பாதுகாப்பின் வேலியாக இருக்கிறார். தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்பது உண்மை. ஆனால் பாவம் என்ற ஒரு காரியத்தினாலே மனிதன் அந்த பாதுகாப்பை விட்டு வெளியே போகிறவனாக இருக்கிறான். அதுதான் நடந்தது. எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை மனிதன் செய்கிறவனாக மாறினான். முதல் மனிதன் மட்டுமல்ல, அவனுக்கு பின்னதாக வந்த எல்லா மனிதர்களும், மனுக்குலம் முழுவதும் தெய்வத்துக்கு விரோதமாக பாவம் செய்கிறது. இன்றைக்கு கூட நாம் விளையாட்டாக சொல்லுவோம், செய்யாதே என்று சொன்னால் மனிதன் செய்கிறவனாய் இருக்கிறானே, செய் என்று சொன்னால் மனிதன் செய்ய மாட்டேன் என்று சொல்கிறானே. இதுதான் மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு பாவமாக இருக்கிறது. இதனாலே மனிதன் தெய்வத்தின் பாதுகாப்பின் எல்லையை விட்டு வெளியே போகிறான். அந்த எல்லையை விட்டு அவன் வெளியே போகும் பொழுது அழிக்கிற பிசாசின் கையிலே அவன் அடிமையாக மாறுகிறான். அதையும் வேதம் தெளிவாய் சொல்கிறது. இதை புரிந்து கொள்வதற்காக ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே லூக்கா 15வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு கதையை சொன்னான். உவமை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு உண்மையை புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் ஒரு கதையை அங்கே சொல்லுகிறார். அது உண்மையாக நடந்த கதையாய் கூட இருக்கலாம், அல்லது இந்த உலகத்திலே சாதாரணமாய் நடக்கிற கதையாக இருக்கலாம். ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு செல்வந்தனுக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். அன்பாய் நேசிக்கிற ஒரு தகப்பனாலே வளர்க்கப்பட்டார்கள். சிறப்பாக அந்த பிள்ளைகள் வளர்ந்து வந்தார்கள். ஏராளமான செல்வம், சந்தோஷமாய் இந்த பிள்ளைகள் இருந்தார்கள். அந்த பிள்ளைகள் இருவரும் வாலிபர்களாய் வளர்ந்து வந்த பொழுது இளைய மகன் தகப்பனை நோக்கி சொல்லுகிறான், நான் வெளியே போய் என் இஷ்டத்துக்கு நான் வாழப்போகிறேன், என்னுடைய பங்கை உம்முடைய சொத்திலிருந்து எனக்கு பிரித்து தர வேண்டும் என்று சொல்கிறான். தகப்பன் சேர்த்து வைத்தவைகள் எல்லாம் பிள்ளைகளுக்காக தான். ஆனால் அவன் சொல்லுகிறான், என் பங்கை எனக்கு பிரித்து தாரும், நான் என் நண்பர்களோடு கூட சந்தோஷமாய் வாழ வேண்டும், நான் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும், உம்முடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் இருக்க விரும்பவில்லை என்று சொல்லி வாதாடினபடினாலே, தகப்பனுடைய சொல்லை அவன் கேட்க மறுத்தபடினாலே, வேறு வழி இல்லாமல் தகப்பன் அவனுக்கு சேர வேண்டிய பங்கை அவனுக்கு திருப்பி பிரித்து கொடுக்கிறான். மகன் அதை வாங்கி கொண்டு தன் நண்பர்களோடு கூட சேர்ந்து தூர தேசத்திற்கு போய் அவன் தான் விரும்பினபடியெல்லாம் வாழ்ந்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. துன்மார்க்கமான வழியிலே தன்னுடைய பணத்தை செலவழித்தான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பெரும்பாலும் இதான் மனிதன் செய்கிற ஒரு காரியம். பெற்றோர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிய மறுக்கிறார்கள். பெற்றோரின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்க பிள்ளைகள் மறுக்கிறார்கள்.
தாங்கள் விரும்புகிறபடி வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். இதை நானும் நீங்களும் நம்முடைய குடும்பத்திலே பார்க்கிறோம். இதுதான் முரட்டாட்டம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சொல்லுகிறதை செய்ய மறுக்கும் பிள்ளைகள், செய்யாதே என்று சொல்லுவதை செய்கிற பிள்ளைகள் முரட்டாட்டமாய் செய்கிறார். அன்றைக்கு அந்த இளைய மகன் தகப்பனை விட்டு தூரமாய் போனான். கையிலே பணம் இருந்த மட்டும் அவன் விரும்பினபடியெல்லாம் வாழ்ந்தான். அவன் சந்தோஷமாய் இந்த நேரத்திலே யோசித்த காரியம் என்னவென்று சொன்னான், நல்ல வேளை தகப்பனோடு கூட நான் இல்லை, இப்பொழுது நான் சந்தோஷமாய் இருக்கிறேன், என் நண்பர்களோடு கூட ஜாலியாக இருக்கிறேன், நான் விரும்பினது எல்லாம் என்னால் செய்ய முடிகிறதுன்னு சொல்லி மகிழ்ச்சியாக சில காலம் சென்றது. ஆனால் அது எப்பொழுதும் அப்படி இருக்கவில்லையே. பணம் செலவழிந்து போனது. நண்பர்கள் அவனை விட்டு விலகி போனார்கள். கையிலே பணம் இல்லை, வயிறு பசிக்கிறது, சாப்பிட ஒன்றுமில்லை, பிச்சை எடுக்கவும் முடியவில்லை, வேலை தேடினால் கிடைக்கவில்லை. கடைசியிலே அவனுக்கு ஒரு வேலை கிடைத்தது. பன்றிகளை மேய்க்கும் வேலை கிடைத்தது. ஆனால் வயிறு நிறையவில்லை. பன்றி தின்றுகிற தவிட்டை சாப்பிட அவன் ஆசைப்பட்டான். ஆனால் அதுவும் அவனுக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பயங்கரமான சிக்கலிலே மாட்டிக்கொண்டான். பிரியமானே, இதுதான் இன்றைக்கு இந்த மனித சமுதாயத்துக்கு நடந்திருக்கிற காரியம். மனிதன் தெய்வத்திற்கு கீழ்ப்படிய மறுத்து அவரை விட்டு விலகி தான் விரும்பின வழியிலே வாழ விரும்புகிறான், வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆரம்பத்திலே அது சுகமாய் தோன்றிட்டு, முதலிலே அது இன்பமாய் இருந்தது, தான் விரும்புகிறதெல்லாம் செய்வது மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் மனிதன் சிக்கிக் கொள்கிறான். காரணம், பிசாசு எப்பொழுதுமே ஆசை காட்டி மோசம் போக்குறவனாக இருக்கிறான். ஆரம்பத்திலே சந்தோஷத்தை கொடுத்து கடைசியிலே அழிக்கிறவனாக இருக்கிறான். இதுதான் பிசாசின் குணம். ஆனால் உண்மையான தகப்பனோ பிள்ளைகளுக்கு கடினமானதை கற்றுக் கொடுக்கிறான். காரணம் என்னவென்று சொன்னால், அவர்கள் நீண்ட நாட்கள் சந்தோஷமாயிருப்பதற்காக கீழ்ப்படிய சொல்லுகிறான். ஆனால் பிள்ளைகளுக்கும் அது பிடிக்கவில்லை. ஆனால் பிசாசோ ஆரம்பத்திலே சந்தோஷத்தை கொடுக்கிறான், கடைசியிலே அவனை அழிக்கிறவனாக இருக்கிறான். இதுதான் பாவத்திற்கும் கீழ்ப்படிதலுக்கும் உள்ள வித்தியாசம். தேவன் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும்படியாக சொல்லுகிறார். ரயில் வந்து 2 தண்டவாளத்திலே ஓடுகிறது. 2 தண்டவாளத்துக்குள்ளே கட்டுப்பாடோடு கூட ஓடுமானால் எத்தனையோ 1000 கிலோமீட்டர் ஆனாலும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் நான் கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேன், என் இஷ்டத்துக்கு ஓடுவேன் என்று சொல்லி ரயில் சொல்லுமானால் அது சிதைந்து போய்விடும். இது நாம் அறிந்திருக்கிற ஒரு காரியம். அதே போலதான் மனிதன் தேவன் வைத்திருக்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளாக, அந்த பாதுகாப்பின் வலைக்குள்ளாக வாழுவார்களானால் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் மகிழ்ச்சி அவளுக்கு அதிகமாகிக் கொண்டே வரும். இதுதான் மனிதன் செய்த தவறாக இருக்கிறது. அந்த இளைய மகனை பற்றி சொல்லுகிறேன். அந்த மகன் என்ன செய்தான் என்பதை சொல்லுகிறேன். ஏற்கனவே வயிறு பசிக்கிறது, செய்கிற வேலையோ பன்றியை மேய்த்து கொண்டிருக்கிறான். பன்றியின் தவிடு கூட அவனுக்கு வயிறார கிடைக்கவில்லை. அப்பொழுதுதான் அவன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். தகப்பனுடைய வீட்டிலே ஏராளமான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வயிறார சாப்பிடுகிறார்கள், நானோ பசியினாலே சாகிறேன் என்று சொல்லி யோசிக்கிறான். என்ன செய்யலாம் என்று சொல்லி யோசிக்கிறான். ஏதாவது செய்து ஆக வேண்டும் என்பதை அவன் யோசிக்கிறான். நான் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்பி போகிறேன், ஆனால் என் தகப்பன் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நான் நினைக்கிறேன் என்று சொல்லி யோசித்தான். ஏன்? எல்லாவற்றையும் அவன் தான் பிரித்து வாங்கி கொண்டு வந்து விட்டானே, எல்லாவற்றையும் இப்பொழுது அழித்து விட்டானே. கடைசியில் அவன் ஒரு காரியத்தை யோசிக்கிறான். என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், மகனாக அல்ல வேலைக்காரனாய் அந்த வீட்டிலே நான் சேர்ந்து கொள்வேன். வேலைக்காரர்களுக்கு வயிறார உணவு கிடைக்கிறதே, எனக்கு அது போதும், நான் வேலைக்காரனாய் சேர்ந்து கொள்வேன் சொல்லி எழுந்தான், நடக்க ஆரம்பித்தான், தகப்பனுடைய வீட்டுக்கு போனான். ஆனால் தகப்பனோ தூரத்திலே தன் மகன் வருகிறதை கண்டான். காரணம், ஒவ்வொரு நாளும் வழியை பார்த்து கொண்டிருக்கிறான். தன்னுடைய மகன் ஒரு நாள் திரும்பி வருவான்னு சொல்லி தகப்பன் காத்து கொண்டிருந்தான்.
மகன் திரும்பி வந்த பொழுது மகன் தகப்பனை பார்த்து சொல்கிறார், தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்து விட்டேன். நான் இனிமேல் உம்முடைய மகன் என்று அழைக்கப்பட தகுதி இல்லை என்று சொன்னான். ஆனால் மகனோ அவனை கட்டி அணைத்து அவனை முத்தமிட்டார். கடைசியிலே வேலைக்காரர்களை பார்த்து, வாருங்கள், என் மகன் உயிரோடு கூட வந்து விட்டான், காணாமல் போனவன் கிடைத்து விட்டான், அவனுக்கு நல்ல ஆடை கொண்டு வாருங்கள், நல்ல மோதிரம் கொண்டு வாருங்கள், இன்று பெரிய விருந்து செய்வோம், சந்தோஷப்படுவோம் என்று சொன்னான். மகன் எதை இன்னும் சொல்லவில்லை என்று சொன்னான். என்னை வேலைக்காரனாய் சேர்த்துக் கொள்ளும் என்ற காரியத்தை அவன் சொல்லவே இல்லை. ஆனால் தகப்பனோ அவனை மகனாக ஏற்றுக்கொண்டான் மறுபடியுமாக. பிரியமானவர்களே, இன்றைக்கு மனிதன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்று சொன்னான், தாங்கள் செய்த தவற்றை உணர்ந்து தேவனிடம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. பரிசுத்த வேதாகமத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தி என்னவென்று சொன்னான், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்கிறது. மனம் திரும்ப வேண்டும், மனதிலே திரும்ப வேண்டும். மதம் திரும்பும்படியாக வேதம் சொல்லவில்லை, அப்படி ஒன்று இல்லை. நீங்கள் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் திரும்பி வாருங்கள், உங்களுடைய உண்மையான வீட்டுக்கு திரும்பி வாருங்கள். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த மகன் மட்டும் ரோஷத்தினாலே தான் திரும்பி வராமல் இருந்திருப்பானானால் அவன் அந்த பசியிலே மடிந்து போயிருப்பான், தன்னுடைய துன்பத்திலே அழிந்து போயிருப்பான். ஆனால் அந்த மகனோ திரும்பி வந்தான், தகப்பனிடத்திலே மன்னிப்பு கேட்டான். வேலைக்காரனாக அல்ல, மகனாகவே தகப்பன் அவனை அரவணைத்து கொண்டான். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் திரும்ப வரும்படியாக அவர் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. காரணம், கீழ்ப்படியாமை என்பது இந்த உலகத்திலே இருக்கிறது. கீழ்ப்படியாமை இருக்கிறதுனாலே இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், யோவான் 16வது அதிகாரத்திலே வாசிக்கிறோம், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்கிறார். உலகத்தில் உபத்திரவம் இல்லை என்று சொல்லி வேதாகமம் சொல்லவில்லை. உலகத்திலே உபத்திரவம் உண்டு. காரணம், கீழ்ப்படியாமை இந்த உலகத்திலே இருக்கும் மட்டும் இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு. ஆனால் ஆண்டு சொல்லுகிறார், நான் உலகத்தை ஜெயித்தேன், தைரியமாயிருங்கள் என்று சொல்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்த ஆண்டவரை, அந்த தகப்பனிடத்திலே நாம் திரும்பி வருவோமானால், எந்த வீட்டை விட்டு புறப்பட்டு போனோமோ அதே வீட்டுக்கு நாம் திரும்பி வருவோமானால், நம்முடைய தவறுகளை ஒத்துக்கொண்டு மன்னிப்பு கேட்போமானால், தகப்பன் நமக்காய் காத்து கொண்டிருக்கிறார் நம்ம ஏற்றுக்கொள்ளும்படியாக. அவர் நமக்காய் ஒரு அழகான வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை தான் பரிசுத்த வேதாகமம் பரலோகம் என்று அழைக்கிறது. சொர்க்கம் என்றும் சொல்லலாம், கைலாசம் என்று கூட சொல்லலாம். அது தேவனுடைய வீடாக இருக்கிறது. இந்த மகன் மறுபடியுமாய் அந்த வீட்டுக்கு தான் திரும்பினான். அதை தான் பரிசுத்த வேதம் சொல்கிறது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று சொல்கிறார். மறுபடியுமாய் தேவனுடைய வீட்டுக்கு நாம் திரும்புவோமானால் அங்கே அது எப்படி இருக்கிறதாம், அதை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்துகிற விசேஷத்திலே வாசிக்கிறோம். 21வது அதிகாரம் 4வது வசனத்திலே வாசிக்கிறேன் பாருங்கள். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது என்று சொல்லி வாசிக்கிறோம். உலகத்திலே துன்பம் உண்டு, காரணம் உலகத்திலே கீழ்ப்படியாமை உண்டு. ஆனால் ஒரு மனிதன் கீழ்ப்படிந்து மறுபடியுமாய் தேவனிடத்திலே திரும்பும் பொழுது அவனுக்காக தேவன் ஒரு அழகான வீட்டை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதான் பரலோகமாக இருக்கிறது. அந்த பரலோகத்திலே கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த பூமியில் என்னெல்லாம் கஷ்டங்கள் இருந்ததோ அதெல்லாம் ஒளிந்து போயின. அந்த மகன் திரும்பி வந்ததினாலே அந்த வீட்டிலே மகிழ்ச்சி உண்டாயிற்று. அவனுக்கு மகிழ்ச்சி திரும்பி வந்தது. அதற்கப்புறம் அவனுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. தகப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டார். இது கதை இல்லைங்க, கதை இல்லை, இது உண்மை.
மனுஷனுடைய துன்பத்திற்கு காரணம் தெய்வம் என்று சொல்லி கோபித்துக் கொள்ளுகிறவர்கள் இந்த உலகத்திலே உண்டு. தெய்வமா காரணம்? நம்முடைய பாவமே காரணம், நம்முடைய கீழ்ப்படியாமை காரணம். இதை மனிதனால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை. பாவம் என்று சொன்னால் கோபப்படுகிற மனிதனாக மனிதன் இருக்கிறான். அவர்கள் போகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே நான் தெய்வத்துக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்று சொல்லி உணர்வீர்களானால் இந்த தகப்பனிடத்திலே வந்து, உங்களை படைத்த ஆண்டவரிடத்திலே வந்து, ஆண்டவரே என் பாவங்களை மன்னியும், தெரிந்தோ தெரியாமலோ மதியீனமாய் நான் செய்த பாவங்களை மன்னியும், உம்மை விட்டு தூரம் போனேன், அதனால்தான் பலவிதமான சிக்கலிலே நான் சிக்கிக் கொண்டேன், என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்மை தகப்பனாய் நான் ஏற்றுக்கொள்கிறேன், என்னை உம்முடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நீங்கள் மனதார மனம் திரும்பி மன்னிப்பு கேட்பீர்களானால் அவர் உங்களை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். அவரோடு கூட நீங்கள் நித்திய காலமாய் முடிவில்லாத காலங்கள் வாழ முடியும். பரலோகத்தில் நீங்கள் வாழ முடியும். இந்த பூமியிலே துன்பம் உண்டு, வேதம் மறுக்கவில்லை. ஆனால் அவருடைய வீட்டிலே அந்த துக்கம் இல்லை. வருவீர்களா? அவரிடத்திலே வாருங்கள். மதத்தினிடத்திலே வர வேண்டாம், கிறிஸ்தவர்களிடத்திலே வர வேண்டாம். ஆனால் உங்களை படைத்த தேவனிடத்திற்கு திரும்புங்கள். பரிசுத்த வேதாந்தத்தின் தேவனிடத்திலே வாருங்கள். அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் இயேசுவின் அன்பையும் பாவ மன்னிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவரே உங்கள் பாவத்திற்காக தேவன் அருளிய பலி என உணர்ந்து விசுவாசத்துடன் அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இது உங்கள் இருதயத்தின் வாஞ்சியை வெளிப்படுத்துமானால் இந்த விசுவாச ஜெபத்தை இப்பொழுதே ஜெபியுங்கள். அப்பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் வருவார். இது ஒரு ஜெபத்தின் மாதிரி. முதலில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் உள்ளத்தின் விருப்பத்தை வெளிப்படுத்துமானால் இப்பொழுதே நீங்கள் இருக்கும் இடத்தில் இந்த ஜெபத்தை ஜெபியுங்கள். நான் இந்த ஜெபத்தை ஒவ்வொரு வாக்கியமாக சொல்லும்போது நீங்களும் அமைதியாக சொல்லுங்கள். ஆண்டவராகிய இயேசுவே, நீர் எனக்கு தேவை. என் பாவத்திற்காக நீ சிலுவையில் மரித்ததுக்கு நன்றி. என் வாழ்க்கையின் கதவை நான் திறந்து உம்மை என் இரட்சகராகவும் ஆண்டவராகவும் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையை நீர் ஆட்கொண்டு நான் எப்படிப்பட்டவனாக இருக்க நீர் விரும்புகிறீரோ அப்படியாக என்னை மாற்றும். ஆமேன். இப்பொழுது நீங்கள் இந்த விசுவாச ஜெபத்தை ஜெபித்துள்ளீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் வரும்படி அழைத்திருக்கிறீர்கள். அவரை வேண்டிக் கொள்ளும்போது அவர் வருவதாக வாக்களித்துள்ளதால் அவர் வாக்களித்தபடியே வந்துள்ளார் என்பதை நிச்சயமாய் அறிந்து கொள்ளுங்கள். மேலும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றும் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாகி நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டீர்கள் எனவும் உறுதி கொள்ளுங்கள். ஜெபம் செய்யலாம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. மனிதனுடைய துன்பத்திற்கு தெய்வம் காரணம் என்று சொல்லி சாடிக்கொண்டில்லாமல் நாங்களே காரணம் என்று சொல்லி ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப கிருபை தாரும். அதன் மூலமாய் வருகிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். எல்லாவற்றையும் மீட்பு ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன்
இயேசுவை நாடிவா. மரணம் உன்னை தொடும் முன்னே, மரணம் உன்னை தொடும் முன்னே, மனமும் திருந்தி வாழவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. வானமும் பூமியும் அழிந்துவிடும், வாழ்வும் ஒரு நாள் முடிந்துவிடும். வானமும் பூமியும் அழிந்துவிடும், வாழ்வும் ஒரு நாள் முடிந்துவிடும். பாவம் உன்னை தொடர்ந்து வரும், பாவம் உன்னை தொடர்ந்து வரும். ஆளும் நரகத்தில் தள்ளிவிடும். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. உடலை மரணம் சாய்த்துவிடும், உயிரோ போகும் தேவனிடம். உடலை மரணம் சாய்த்துவிடும், உயிரோ போகும் தேவனிடம். பாவ சுமையோடு அது போனா, பாவ சுமையோடு அது போனா, வாழும் நரகம் தான் கிடைக்கும். மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. பாவத்தின் சாபம் நீங்கிடவே, பரலோக வாழ்வில் மகிழ்ந்திடவே. பாவத்தின் சாபம் நீங்கிடவே, பரலோக வாழ்வில் மகிழ்ந்திடவே. பாடுகள் கொண்ட இயேசுவையே, பாடுகள் கொண்ட இயேசுவையே பற்றி கொள்வாய் இப்பொழுதே. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. மகனே மகளே ஓடிவா, மன்னன் இயேசுவை நாடிவா. தகப்பனை விட்டு பிரிந்து தன்னுடைய இஷ்டப்படி வாழ விரும்பியபடியால் அந்த வாலிபன் பலவிதமான துன்பங்களை அனுபவித்தான் என்றும், அவன் மனம் திரும்பி தன் தகப்பனிடத்தில் வந்தபோது அவனை தன்னுடைய மகனாகவே ஏற்றுக்கொண்டதையும் கேட்டோம். மனிதனை பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் விடுவிக்க தெய்வமாயிருந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகில் மனிதனாக வந்து நம்முடைய பாவத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தார். மரித்த இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிருடன் எழுந்தார். உங்களுடைய தவறுகளை இயேசு கிறிஸ்துவிடம் சொல்லி அவர் உங்களுக்காக மரித்தார் என்று நம்பி அவரை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்தும் அதன் தண்டனையிலிருந்தும் உங்களை விடுவித்து அவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுவார். இன்று நாம் அனுபவிக்கும் துன்பங்களுக்கு காரணம் நாம் தான் என்று ஒத்துக்கொண்டு இந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தெய்வத்தின் பிள்ளையாக மாற விரும்புகிறீர்களா? உங்களுக்கு ஆலோசனை கூறவும் உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆவலா இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி: ஒளியும் வாழ்வும் இயக்கம், C26, ஜெய்நகர்,
திருவெரும்பூர், திருச்சிராப்பள்ளி 620013. அலைபேசி எண் 7598137441 மற்றும் 9487007441. இமெயில் ஐடி tv@lala.org.in. இவ்வளவு நேரம் நிகழ்ச்சியை கண்டு கழித்தமைக்கு நன்றி. தெய்வத்தின் பிள்ளையாவதால் கிடைக்கும் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்புவதாக. ஒளியும் வாழ்வும் இயக்கம் சார்பாக உங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். வணக்கம்.